வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். எலுமிச்சம்பழம் நமக்கு மிக எளிமையாகவே எளிய விலைகளிலே கிடைக்கக்கூடிய, ஆனால் அதிகளவு அடிக்கடி கிடைக்கக்கூடிய ஒரு உயர்தர ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்குங்க. கால்சியம், பொட்டாசியம், நார் சத்து, விட்டமின் ஏ, நீர் சத்து, இரும்பு சத்து, இதன் மாதிரி நிறைய அடிப்படையாக நம்முடைய உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை எலுமிச்சம்பழம் கொடுத்து பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளையுமே கொடுக்குது. நம்ம தினமும் ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிந்து அதை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் கிடைக்கக்கூடிய நன்மைகள், அது காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நம்ம குறைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து நம்ம ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய நரம்புகளுக்கு பொட்டாசியம் சத்துக்கள் கிடைக்கும் போது உடல் நரம்புகள் நமக்கு வலுவாக இருக்கும். நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகள் எங்கும் பாய ஆரம்பிக்கும். இதனால் மூளை மற்றும் நரம்புகளை நம்ம வெகுவாக தூண்டலாம். நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி உடல் உறுப்புகள் எங்கும் ரத்தத்தை நம்ம செலுத்தும் போது போதுமான அளவுக்கு சீரான ரத்த ஓட்டம் நம்முடைய உடல் உறுப்பு கிடைச்சது அப்படின்னா ஆக்சிஜன் சப்ளைலாம் நமக்கு கிடைக்கும் போது உடல் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். இதனால் அந்த பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் பிரச்சனையிலிருந்து விடுபட்டுருவோம். ரத்த அழுத்தம் கண்ட்ரோலாக இருக்கிறதால இதயத்துக்கு ரத்த ஓட்டம் போதுமான அளவு கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த இதயம் தொடர்பான பிரச்சனைகளும் எல்லாமே நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். ஸோ பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி உடலை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ளணும், இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னாலுமே லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய உடல் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு அதுக்கான ஒரு டயட்டை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு டயட் ஃபுட்டு, ஒரு டயட் எனர்ஜி ட்ரிங்க் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாம். ஏன்னா வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து நம்ம தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பருகி வந்தோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைந்து எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி உடல் எடையை குறைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு தினமும் காலையில் எலுமிச்சை ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். ஸோ வெயிட் லாஸ் நம்ம உடனே சாத்தியப்படுத்தணும் அப்படின்னா ஒரு 3 to 6 மாதம் நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கலோரிகளினுடைய அளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வெயிட் லாஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நீர் சத்து, நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை கன்வெர்ட் பண்ணி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தொப்பை, தேவையில்லாத கொலஸ்ட்ரால்ஸ் அதெல்லாம் இருக்காது. கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எனர்ஜி ட்ரிங்க் எதனா தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. தொண்டை வலி சரியாகுவதற்கெல்லாம் நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். குறிப்பாக எலுமிச்சை நீரில் நீங்கள் வாய் கொப்பளிப்பதன் மூலமாகவே தொண்டை வலி மற்றும் தொண்டை கோளாறுகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம். முதல்ல இந்த தொண்டை வலி மற்றும் தொண்டை கோளாறுகள் ஏற்படுவதற்கு காரணம் என்னென்னா நுண்ணுயிர் கிருமி தொற்றுகள், இன்ஃபெக்ஷன்ஸ் தான். ஸோ இதனால தான் அந்த சளி, இருமல் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படும். தொண்டை வலி, தொண்டை புண், தொண்டை கோளாறுகள் நிறைய இருக்கும். இப்போ இந்த இன்ஃபெக்ஷன்ஸை நீக்கணும்னா ஒரு கிருமி நாசினியை நம்ம அங்கே செலுத்தணும். லெமன் ஜூஸ் போல் ஒரு உயர்தர கிருமி நாசினி எதுவுமே கிடையாது. இதனால் நீங்கள் இந்த வாய் கொப்பளிப்பதன் மூலமாகவே அந்த சாறு தொண்டையில் படும்பொழுதே அந்த கிருமிகளோட ஃபைட் பண்ணி கிருமிகளை நீக்கி கிருமிகளால் ஏற்படக்கூடிய தொண்டை கோளாறுகள், தொண்டை வலி எதுவாக இருந்தாலுமே அதை சரி பண்ணிடும். ரத்த கொதிப்பை குறைத்து மன அழுத்தத்திலிருந்து நம்மளை விடுபட வச்சு சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிறது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய லெமன் ஜூஸ் தான். ஸோ இப்போ நம்ம ஒரு நாளைக்கு நம்மளுடைய வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும், ஆனால் நம்மளுடைய உடல் ரொம்ப சோர்வடைஞ்சிருக்கு அப்படின்னா உடனே நம்ம எனர்ஜியை பெறுவதற்கெல்லாம் ஒரு டம்ளர் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம். ஏன்னா எலுமிச்சையினுடைய மற்றொரு சிறந்த பயன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுடைய ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் நம்முடைய உடலை சோர்வடைவதிலிருந்து மீட்டு நமக்கு ஓய்வு கொடுக்கும். நம்மளை மீண்டும் சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். இதனால் நம்ம நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் எல்லாம் தளர்த்தி ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன், ஆன்சைட்டி போன்ற அந்த மன அழுத்தம், படபடப்பான தன்மை அதிலெல்லாம் நம்ம விடுபட்டு சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிப்போம். செரிமானம் தொடர்பான பிரச்சனை சரியாகுவதற்கு நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முதல் முக்கிய காரணமே நம்ம நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறதால தான். இப்போ நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நீர் சத்து, நார் சத்து இரண்டும் ஒருங்கே உங்களுக்கு வளமான அளவில் கிடைக்கும் பொழுது செரிமானம் தொடர்பான பிரச்சனையே இருக்காது. செரிமான மண்டலமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா நம்முடைய உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக செயல்படலை அப்படின்னா உடலில் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும். எனவே தினமும் நம்ம லெமன் ஜூஸஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளுமே வெளியே கொண்டு
வந்துடுறதால கழிவுகள் குடல்களில் வந்து நமக்கு தங்காது, செரிமான பிரச்சனை நமக்கு வந்து இல்லாமல் போயிடும். இதனால நமக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை கூட இல்லாமல் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். ஏன்னா மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்தைப்படக்கூடிய நபர்கள்லாம் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளும் போது தினமும் பருகி வந்தாங்க அப்படின்னா செரிமானம் மேம்பட்டு சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகி, செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் தேங்கி மலச்சிக்கலை ஏற்படுத்தாமல் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். இதனால சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்பொருமல் என எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கெல்லாம் லெமன் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மூட்டு வலி குணமாகுவதற்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். இதனால எலும்பு ஆரோக்கியத்தையே நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது பராமரிக்க முடியும். இப்போ ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிளந்து நீங்கள் தினமும் ஜூஸாக எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா மூட்டு வலி பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. யூரிக் அமிலத்தினுடைய அளவு அதிகரிக்காமல் மூட்டு வலி ஏற்படாமல் லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு பாதுகாக்கும். எலும்பு ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்திடும். இதனால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் உடல் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். ஒரு 40, 50, 60 வயதில் கூட நீங்கள் பேலன்ஸ் தடுமாறாமல் எலும்புகளை வலிமையாக பராமரித்துக் கொள்வதற்கு இப்போ இருந்தே நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். பிஹெச் அளவுகள் கரெக்டான லெவலில் இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்முடைய உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் லெமன் ஜூஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. உடலில் அமில பண்புகள் வந்து அதிகரிக்கும் போது அது நமக்கு உடல்நல குறைவுகளை வந்து ஏற்படுத்திடும். ஸோ எலுமிச்சையில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவை வந்து சரி பண்ணிடும். அதனால் பிஹெச் அளவுகளை வந்து நீங்கள் கரெக்டான லெவலில் பராமரிச்சுக்கணும். பிஹெச் லெவலில் எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாதுன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். குறிப்பாக கல்லீரல் பிரச்சனைக்கு உட்படுவதற்கான காரணத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். தீவிரமாக மது இருந்தக்கூடிய பழக்கம் நமக்கு இருந்தாலும், நான்வெஜ் ஃபுட்ஸ் அதாவது அசைவ உணவுகள் தொடர்ந்து அடிக்கடி அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லீரலில் நச்சு கழிவுகள் அதிகமாக தேங்க ஆரம்பிக்கும். கல்லீரலில் கொழுப்பு படிவுகள் அதிகமாக இருக்கும். கல்லீரல் வீக்கம் ஏற்பட்டு கல்லீரல் சிரோசிஸ் நோய், கல்லீரல் அலர்ஜி நோயெல்லாம் நமக்கு வந்து ஏற்படும். ஸோ அதனால் கல்லீரல் வந்து செயலிழந்து போயிடும். நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து நச்சு நீக்கியாக செயல்படும். அதனால் நம்மளுடைய கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழித்துட்டு கல்லீரலை வந்து சுத்தம் செய்வது மட்டும் இல்லாமல் கல்லீரலுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வைக்கும். ஸோ அந்த செல்கள் வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கும் போது கல்லீரல் ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மாறிடும். நம் உடல் உறுப்புகளிலேயே ஒரு அதிசயமான உறுப்பு வந்து கல்லீரல் தான். ஏன்னா கல்லீரல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதனுடைய செல்களையே மீண்டும் மீண்டும் அதுவே புதுப்பித்து கொண்டு ஆரோக்கியமான ஒரு உறுப்பாக தன்னைத்தானே அது மாற்றிக்கொள்ளும். அதுவுமே நமக்கு ஓரளவுக்கு தான் கெப்பாசிட்டி. நம்ம அளவுக்கு அதிகமாக மது அருந்துறோம், அளவுக்கு அதிகமாக நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம்னா இன்னும் கல்லீரல் வந்து நமக்கு தீமையடை, அதாவது கல்லீரல் வந்து வலுவிழந்து போயிடும். கல்லீரல் வந்து செயல்படாமல் போக தான் செய்யும். ஸோ நாம் வந்து கல்லீரலை பராமரிக்கணும்னா லெமன் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது பராமரித்துக் கொள்ளலாம். நம்மளுடைய உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெற்று எந்த நோயுமே நம்ம அட்டாக் ஆகாமல் நலமோடு வாழணும் அப்படின்னா நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கிடைக்கும். அதுக்கு காரணம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய லெமன் ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது. ஸோ இதுதான் அந்த இம்யூன் பவர் நமக்கு கொடுத்து நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பொதுவான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது. அதே போல் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், அந்த நுண்ணுயிர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய புதுசாக வரக்கூடிய ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ், தொற்று வியாதிகள்லாம் நமக்கு வருது அப்படின்னா அதையுமே வராமல் தடுக்கும். ஸோ அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணுறதன் மூலமாக அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதன் மூலமாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்ம நலமோடு இருக்கிறதுக்கெல்லாம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தினமும் எலுமிச்சையை உணவுகளில் எடுத்துக்கோங்க. எலுமிச்சை ஜூஸ் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. தினமும் ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு ஜூஸாக அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நன்மைகளை பெற்று நீங்கள் நலமோடு வாழக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.